ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேக்கரியிலலாம் கிடைக்கக்கூடிய பட்டர் பிஸ்கட் வந்து வீட்டிலேயே எப்படி வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மைதா மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 120 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா உடச்சி விட்ட பிறகு இதில் 50 கிராம் பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை வந்து வெண்ணெயோட ஒன்றா நல்லா கலந்து வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இதில் வந்து நம்ம சலிச்சு வச்சுருந்த மைதா மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டோ கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இதில் வந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்மளோட பேக்கிங் ட்ரேல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. ஒவ்வொரு பிஸ்கட்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பேக் ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். எனக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 23 பிஸ்கட் கிடச்சிது. நீங்களும் இதே சைஸுக்கு பிஸ்கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் 23லேருந்து 25 பிஸ்கட் கிடைக்கும். செகண்ட் பேட்ச் பிஸ்கட் பார்த்தீங்க அப்படின்னா கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா வேறு ஏதாவது டிசைன் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கி கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி கூட நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏர் ஃப்ரையரை 150 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குக்கீஸை நம்ம வந்து மிடில் ரேக்கில் வச்சிடலாம். மெனுவில் கேக் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை வந்து 150 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம். டைம் வந்து 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பக்கத்தில் வந்து செக் பண்ணி எடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அவனில் பண்ணுறீங்க அப்படின்னா 160 டிகிரி செல்சியஸில் 12லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் வைக்கக்கூடிய பிஸ்கெட்டோட சைஸை பொறுத்தும் டைம் வந்து மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா அகாரோவில் எலைட் மாடல். இந்த ஏர் ஃப்ரையரோட கெப்பாசிட்டி வந்து 14.5 லிட்டர். இதோட பவர் பார்த்தீங்கன்னா 1700 வாட்ஸு. இந்த ஏர் ஃப்ரையரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு, ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு, டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஏர் ஃப்ரையரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டர் பிஸ்கட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பிஸ்கட் வந்து அவன்லேருந்து எடுத்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து உடச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான பட்டர் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.